என்னாச்சு ராகினி? அவ்வளவு சந்தோஷமா போனே இப்ப மூஞ்சி தொங்க போட்டு நிக்கிற? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட கேளுங்க. நீ அங்கேயே நின்னுட்டு இருக்க? ஏன் நான் இங்க கூட நிக்க கூடாதா? என்னாச்சு உனக்கு? போங்கம்மா. ஆசை காமிச்சு நல்லா என்னை ஏமாத்திட்டீங்க. அதான் இன்னொரு நாளைக்கு போலான்னு சொன்னேன்ல. இன்னைக்கு நல்லா தானே கிளம்பி போனோம். அப்புறம் என்ன? இதுக்கு நீங்க எங்களை கூட்டிட்டு போகாம இருந்திருக்கலாம்ல. அதனால என்ன? கூட்டிட்டு போனோம், திரும்ப வந்துட்டோம். இன்னொரு நாளைக்கு போக போறோம். இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி ஒன்னா இருப்போமா? அன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கும், எல்லாருக்கும் வேலை இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஃப்ரீயா இருக்கோம்னு தானமா போலான்னு சொன்னேன். நீ என்ன குழந்தையா? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்ட? போய் படிப்போ. நான் நல்லா தானே படிக்கிறேன். அதுல ஏதாவது குறை வைக்கிறேனா? அப்புறம் ஏன் படிப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு மனசு சரியில்லை, சொன்னா புரிஞ்சுக்கோ. சாரி ஆண்டி, கோயில் போற வரைக்கும் நல்லதா இருந்தீங்க. அங்க என் ரிலேட்டிவ்ஸ் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் உங்க முகமே மாறிடுச்சு. அவங்க ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தை, நாங்க ஏதாவது உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோமா? இப்ப எதுக்கு எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, கிளம்பும்போது எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக தான் கிளம்பணும். அதில் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டீங்களா? அது அவங்க மனசு காயப்பட்டுச்சான்னு எல்லாருமே வருத்தப்படுறாங்கம்மா. ஆமாம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா. எங்கள் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சரி பண்ணிப்போம்மா. சரஸ்வதி, வசுந்தரா, உங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் தனியா பேசணும். உட்காருங்க, உட்காருங்க. ஆண்டி, ஃபேமிலி ஆல்பமா? பாருங்க. ஆண்டி, இந்த வயசுல செம்ம கியூட்டா இருக்கீங்க. ஏன் இப்ப நான் அழகா இல்லையா? இப்போ இதை விட அழகா இருக்கீங்க அத்தை. மாமாவும் இந்த போட்டோல ரொம்ப நல்லா இருக்காரு. அந்த வயசு காலகட்டத்துல எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க. அது யாருன்னு தெரியுதா? இது கார்த்தி தானே ஆண்டி? இல்ல, தமிழ். ஓ, அத்தை, இது தமிழ் தானே? ஆமா, சின்ன வயசுல ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஓ. இது அவனுங்க ஸ்கூலுக்கு போறப்ப எடுத்தது. ஓ. இது கார்த்தி காலேஜ்க்கு போகும்போது எடுத்தது. ஓ. இது உன் கல்யாண போட்டோ, இது உங்க கல்யாண போட்டோ. இந்த பக்கத்துல ஓட்டுறதுக்கு தான் போட்டோவை தேடிட்டு இருக்கேன்.
எனக்கு 20 வயசுல கல்யாணம் ஆச்சு. 21 வயசுல தமிழ் பிறந்தாச்சு. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடந்துடணும். இல்லைன்னா நாம அந்த இயற்கைக்கு எதிரா இருக்கிற மாதிரி இருக்கும். தமிழ ஹைஸ்கூல் வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கஷ்ட சூழ்நிலையால அவனை காலேஜுக்கு அனுப்ப முடியல. அவனை காலேஜுக்கு அனுப்ப முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, வசதி இருக்கு. ஆனா அவனால காலேஜ்ல போய் சேர்ந்து படிக்க முடியாது. இப்ப இருக்கிற வசதிக்கே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு. ஆனாலும் அவனோட காலேஜ் வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டான்ல. 15 வயசுல தான் 10வது படிக்கணும். 17 வயசுல 12வது முடிச்சிடணும். அப்படிதான் லைஃப்ல அது நடக்க வேண்டிய காலத்துல நடந்து முடிஞ்சிடணும். இன்னைக்கு உங்க சொந்தக்காரமா நம்மள கேள்வி கேட்ட மாதிரி நாளைக்கு எல்லாரும் கேட்பாங்க. அதுக்காக மத்தவங்க கேக்குறாங்கங்கிறதுக்காக உங்களை நான் வாழ சொல்லல. நீங்களே உங்களுக்கான வாழ்க்கைய வாழ்ந்துடணும். நாம வாழறது நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற மத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் நினைக்கணும். இப்ப நீங்க குழந்தைய பெத்துக்கிட்டாதான் அந்த குழந்தைய நாங்க தூக்கி கொஞ்சி விளையாடி பார்த்து பராமரிக்க முடியும். அதுக்கப்புறம் அதுங்களை பெரிய ஆளாக்கி அதுங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறப்போ நாங்க ஆஞ்சி ஓஞ்சி போயிருப்போம். ஒரு 2 தலைமுறைய பார்த்துட்டு போறது தானே எங்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் குழந்தைய பெத்துக்கிறது தள்ளி போடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் எங்க சந்தோஷத்துக்காகவாவது நீங்க சீக்கிரமே குழந்தைய பெத்துக்கணும். என்னடா அத்தை இப்படிலாம் பேசுறாங்களேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை குழந்தை பெத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயம்லாம் படுத்தல. பெத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு அட்வைஸ் பண்றேன். எங்க சந்தோஷத்துக்கும் மரியாதை கொடுப்பீங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ப்பா. அதனால தான் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன். சொல்லுங்கப்பா. அப்பா யாரும் இல்லப்பா, சொல்லுங்க. சொல்கிறேன்டா, சொல்கிறேன். ஒரு நிமிஷம். அப்பா சொல்லுங்கப்பா. சொல்கிறேன்டா, அவசரப்படாத, சொல்கிறேன். அப்பா ஏதாவது ரொம்ப சீரியஸான விஷயமாப்பா? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன்ப்பா இப்படி தடுமாறுறீங்க? பார்த்தா பயமா இருக்கு. சாச்சா, நான் சொல்ல வந்தது ரொம்ப நல்ல விஷயம்டா, சந்தோஷமான விஷயம். அப்ப ஏன் தயங்குறீங்க? என்னது தயங்குறடா? ஏய், நான் எல்லாம் எதுக்கும் பயப்படாத ஆளு தெரியும்ல. மத யானையே எதிர வந்தாலும் என்ன பார்த்த உடனே மண்டி போட்டுரும். அப்புறம் ஏன்பா குரல் அந்த மாதிரி நடுங்குது? குரல் நடுங்குதா? ஏய், நான் இங்க பாருனா தெரு முனை வரைக்கும் கேட்கண்டா. குரல் நடுங்குதுன்னா சுகர் மாத்திரை லேட்டா போட்டிருப்பேன், அதான் லேசா ஷேக் ஆகுது. சரிப்பா, சொல்ல வந்த விஷயத்தை டக்குன்னு சொல்லுங்க. டேய், நான் எப்பவுமே சொல்ல வந்த விஷயத்த பட்டன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி போட்டு உடைச்சிட வேண்டாம். அப்ப இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள்டா. அப்பா போய் வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். டேய் நில்றா.
முக்கியமான விஷயம் சொல்றேன், நீ பாட்டுக்கு போற. அப்ப என்னன்னு சொல்லுங்க. ஆ, ம், சொல்றேன். ஆ, ஆ, ஆ. இப்ப இது பெண் புறா, இது ஆண் புறா. பெண் புறா, ஆண் புறா. என்ன புறா? வெண்புறா. பெண் புறாடா. பெண். என்னையே குழப்பிக்கிட்டு. இந்த 2 புறாவும் வாழ்க்கைங்கிற இனிமையான இசையில இணையணும்னா என்ன பண்ணணும்? 2 புறாவும் ஹார்மோனியமோ இல்ல பியானோலயோ உட்காரணும். அப்பதானேப்பா இசை வரும். புறாவே வேண்டாம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்டா. இப்ப குடும்பம்னா என்ன? குடும்பம்ன்றது குடும்பம்ங்கிறது என்னன்னா, குடும்பம்னா குடும்பம். இப்ப குடும்பத்துக்கு எது முக்கியம்? அப்பா அம்மா. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டியே. இப்ப நாங்க அப்பா அம்மா ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீங்க தான் ஏற்கனவே அப்பா அம்மா ஆயிட்டீங்களே. ஆமா இல்ல, நாங்க தாத்தா பாட்டி ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல தலைக்கு டை அடிக்கிறது நிறுத்தணும். சாரிப்பா, சொல்லுங்க. டேய், உங்க வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமாடா? எப்படி இருந்தீங்கப்பா? எங்க அப்பா அம்மாவை தாத்தா பாட்டி ஆகிட்டேன். பாவம், அந்த காலத்துல உங்களுக்கு சுகர் வர வச்சிட்டீங்க போல இருக்குது. டேய், ஏன்டா நான் சொல்றத புரிஞ்சுக்காத தத்தியா இருக்கீங்க? பா, எங்களை போய் ஏன்ப்பா இப்படி கேவலமா திட்டுறீங்க? பின்ன என்னடா, நான் சொல்றதே நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க புரியுற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, நான் புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சட்டு புட்டு நீங்க 2 பேரும் தாத்தா வாங்கினா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பா, என்னடா ரொம்ப வளர்றேனோ. இப்ப நாங்க 2 பேரும் அப்பா வாங்கணும், அதானே சொல்ல வரீங்க? அவ்வளவுதான்டா விஷயமே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு நேரம் ஜாங்கிரி சுத்துறீங்க? இல்லடா, கொஞ்சம் பூடகமா சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க பூடகமெல்லாம் சொல்லல, பூடகமா வளர்றீங்க. அப்படியா தெரிஞ்சுச்சு? ஆமா. சரி, பெத்த பசங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்தேன். விடுங்க, அதான் இப்ப விஷயம் புரிஞ்சு போச்சு இல்ல. சட்டு புட்டு நானும் உங்க அம்மாவும் தாத்தா பாட்டி ஆகணும். ஏண்டா, உங்களுக்கு கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆச்சு, வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கலனா எங்களுக்கு வருத்தமா இருக்காதாடா? இல்லப்பா, சொந்தக்காரங்க வேண்டப்பட்டவங்க எல்லாரும் இதே கேள்வியை கேட்டு நச்சு பண்ணுவாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ ஒருத்தங்க கேட்டாங்கல்ல, அதே போல நாம ஏதாவது நல்லது கெட்டதுக்கு போகும்போது இதையே கேட்டு கேட்டு நம்மள பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்கப்பா. இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருவோம். இனிமே நீங்க 2 பேரும் என்ன செய்யறீங்கன்னா, இந்த வாழ்க்கைங்கிற இந்த குடும்பங்கிற அதான் வாழ்க்கைங்கிற குடும்பத்தை கூப்பிட்டியா? நீங்க சொன்னது ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சுப்பா. திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்கப்பா. போலாமா? இல்லடா, இந்த ட்ரிப்பு நான் கரெக்டா சொல்லிடுவேன்டா. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த வாழ்க்கையை பத்தி நான் வேணாமா? ப்ளீஸ். என்ன வசு, வருத்தமா இருக்கா? என்னடா அத்தை திடீர்னு இப்படி பேசிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றியா? ஆமா சரஸ்வதி, ஆண்டி திடீர்னு அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் நாங்க 2 பேரும் விலகி இருக்கோம்னு சொல்ல முடியுமா? கரெக்ட் தான். ஆனா அதுக்காக அத்தை எப்படி சொல்றதையும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அங்க கோவிலும் சொந்தக்காரங்க பேசினதுல இருந்து தான் அத்தை ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க யதார்த்தமா தான் சொன்னாங்க. ஆனா நாளைக்கு மத்தவங்க எல்லாரும் வேணும்னே குத்தி காட்டி பேசுவாங்கல்ல. மத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியுமா சரஸ்? வசு, விவாதத்துக்கு வேணா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா யதார்த்தத்துல அப்படிதானே வாழ வேண்டியதா இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து பயந்து தானே வாழ வேண்டியதா இருக்கு. இதுல எல்லாருமே அத்தைய தான் கேள்வி கேட்பாங்க. அவங்க மத்தவங்கள பத்தி யோசிப்பாங்கல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணுங்க. ஒன்னு சேர்ந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி சரஸ் அது முடியும்? சாரி வசு, நீங்க 2 பேரும் எங்களுக்காக சண்டை போட்டு வாழாம இருக்கீங்க. எங்களால 2 பேர் சந்தோஷமா சேர்ந்து வாழறாங்கங்கிறது எப்படி இருக்கு? எங்களால தான் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்கிறது எப்படி இருக்கு? எங்களை காரணம் காட்டி நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு.
நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி தப்பா சண்டை போடலையே. அண்ணா அண்ணி வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க, அவங்களோட ஒத்துமையா இருங்கன்னு தானே சண்டை போடுறேன். காரணம் சரியா இருக்கலாம், சண்டை போடுறது கூட தப்பு இல்ல. ஆனா பிரிஞ்சிருக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? நாங்க 4 செவத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம தான் பிரிஞ்சிருக்கோம்னு நினைக்காத. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளீஸ் வசு, கார்த்திய கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி நாங்க கொண்டு வரோம். எங்களுக்காக நீ அவர்கிட்ட சண்டை போடாத. நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, வாழ்க்கைய ஆரம்பிங்க, சீக்கிரமா குழந்தைய பெத்துக்குங்க. சரஸ்வதி, பேசினா புரிஞ்சுக்கிற பழைய கார்த்தி இல்ல அவன். எதுக்கு எடுத்தாலும் என் மேல எரிஞ்சு விழுறான். எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணானோ அந்த அளவுக்கு என் மேல கோவப்படுறான். என்னை விட்டுட்டு அவன் ஈகோவை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக அப்படியே விட்டுடலாங்கிறியா? இன்னைக்கு நம்மள கூப்பிட்டு வச்சு பொறுமையா பேசுற அத்தை, நாளைக்கு இதே விஷயத்துக்கு கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ கார்த்திகிட்ட சண்டை போடுற. அதுவே அத்தைக்கு கோவத்தை வர வச்சு குடும்பத்துக்குள்ள விரிசல் வர அளவுக்கு போயிடக்கூடாதுல்ல. திரும்ப திரும்ப நீ எங்களுக்காக சப்போர்ட் பண்றப்போ கார்த்திக் எங்க மேல பாசம் வர்றதுக்கு பதிலா கோவம் தான் அதிகமா வரும். இதுக்கு பதிலா நீ ஒரு குழந்தைய பெத்து கூட அத்தை சந்தோஷமாயிடுவாங்க, கார்த்தியோட கோவம் குறைஞ்சிரும். நாமெல்லாம் ஒத்துமையா இருப்போம் வசு. இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்கு குழந்தை பெத்துக்கிறது தான் ஒரே தீர்வு. நல்லா யோசி வசு. வசுந்தராட்ட பேசிட்டு வரியா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். நானும் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு வரேன். கோயிலில் நடந்த சம்பவம் எல்லார் மனசையும் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா என்னையும் கார்த்தியும் கூப்பிட்டு பேசினாரு. அத்தையும் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அந்த விஷயத்தை பத்தி தானே? ம், எல்லாரும் குழந்தை வேணும்னு பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. கார்த்திக் வசுந்தராக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட தான் முதல்ல பேர குழந்தை வேணும்னு கேட்கணும். அதானே நியாயம். அப்பா என்னையும் கூட நிக்க வச்சு தத்தக்கா பெத்தக்கான்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. நாங்க 2 பேரும் சபதம் எடுத்திருக்கோம், இப்போதைக்கு எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் பாட்டு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேலை கார்த்திக் அங்க இருந்தான், அவன் கண்டிப்பா புரிஞ்சுட்டு இருப்பான். அவங்க முதல்ல குழந்தை பெத்து கொடுத்தா போதும்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கிட்ட கேட்டா நீ படிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிடலாம். நாம சமாளிக்கலாங்க. கார்த்தி வசு எதை சொல்லி சமாளிப்பாங்க? அவங்க எதுக்கு சமாளிக்கணும்? அவங்களும் நம்மள மாதிரி தான் 4 செவத்துக்குள்ள தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சரஸ்வதி, என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அவங்க முறைப்படி புருஷன் பொண்டாட்டியா வாழல. என்னாச்சு? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அது கேட்டா நீங்க இன்னும் பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. கார்த்தி நம்மள அண்ணன் அண்ணின்னு முழுசா ஏத்துக்கணுமா, அப்பதான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன்னு வசு சொல்லிட்டாலாம். ஏற்கனவே நம்ம பேரை கேட்டாலே கார்த்திக்கு கோபம் வரும். இப்போ இப்படியெல்லாம் சட்டம் போட்டா வேணாம், இப்படியே இருந்துடலான்னு 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க. என்ன சரஸ்வதி, இது முட்டாள்தனமா இருக்கு. ஆமாங்க, அவங்க 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலன்னு கேள்விப்படுறதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணமே நாம தானே தெரிஞ்சா எப்படி இருக்கும்? என்னாச்சு இவனுக்கு? வசுவாது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம்ல. நமக்காக எதுக்கு அவங்க லைஃபை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க? நம்மளால வந்த பிரச்சனைய நாம தானுங்க தீர்த்து வைக்கணும். அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற மனக்கசப்பை சரி பண்ணி அவங்கள புருஷன் பொண்டாட்டியா வாழ வைக்கணுங்க. இதை போய் நாம எப்படி பேச முடியும்? ஏங்க, அதுக்காக விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு விட்டுற முடியுமா? கண்டிப்பா இதை விட்டுற முடியாதுதான். ஆனா இதை போய் நான் கார்த்திக் கிட்ட கேட்டேன்னா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். வசுந்தராவோட தேவையில்லாம சண்டை போடுவான். இது இன்னும் பெரிய பிரச்சனையா எல்லாம் மாறும். அப்புறம் எப்படிதாங்க இதை சரி பண்றது?
சரசு நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி அவகிட்ட பேச சொல்லட்டுமா? ஏங்க நாமளே பேச முடியாதுன்னு அவர் எப்படி பேசுவாரு? இதை பத்தி தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அப்புறம் என்ன? இப்பதானே அவர் உலர்னான்னு நீங்க சொன்னீங்க. அது ஆரம்பத்துல உளருவாரு, ஆனா கடைசியா எல்லாம் நல்லபடியா முடிச்சு வச்சிருவாரு. ஏன் கார்த்திக் எல்லாத்தையும் அவர் வச்சு தான் ஆரம்பிச்சு வச்சோம். நீ கூட இருந்தியே. அப்புறம் என்ன, மாமா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட பேசி எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கலாமே. நான் அப்பாட்ட பேசிட்டு வரேன். நல்லதே நடக்கும் நம்புவோம்.